திமுக ஆட்சிக்கு வந்தா பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லைன்றது அடிக்கடி ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு. ஏன் திமுக எப்பவுமே பெண்களோட பாதுகாப்பு எதிராகவே இருக்கு? ஏமா அவங்க பேசுறது தான் சமூக நீதின்னு பேசுவாங்க, சமத்துவம் பேசுவாங்க, அப்படியே பெண்களை உயர்த்தி பிடிப்பவர்கள் போல பேசுவாங்க. ஆனா சொந்த கட்சியிலேயே மேல்மட்ட பதவிகள்லாம் போய் பாருங்க, இல்லை கீழ்மட்ட பதவிகளில் கூட எடுத்துக்கோங்க, பெண்கள் இருக்க மாட்டாங்க. இப்போ ஒரு விஷயம் அவங்க பெருமையா பேசுகிற பாத்தீங்களா பாத்தீங்களா எங்க ஆட்சியில எத்தனை பெண் மேயர்கள் அப்படின்னு பேசுவாங்க. இந்த பெண் மேயர்களா இருக்கட்டும், கவுன்சிலர் ஆகட்டும், உள்ளாட்சியில் பெண்கள் வருவதற்கு காரணம் இருந்தது யாரு? புரட்சி தலைவி அம்மா. அம்மா கொண்டு வந்த 50% இடஒதுக்கீடு. உள்ளாட்சியில் முதல்ல பெண்களுக்கு அந்த அந்த ஞானம் வரணும், அரசியல் அறிவு வரணும். முதல்ல அதுலயாவது ஆரம்பிச்சாதான் அவங்க அடுத்தது எம்எல்ஏ ஆக முடியும், எம்பி ஆக முடியும், நாட்டை ஆள்கின்ற ஒரு இடத்துக்கு வர முடியும். அப்படிங்கிறதுனால ஒரு வாய்ப்பை, அதிகாரத்திற்கான ஒரு வாய்ப்பை பெண்களுக்கு கொடுத்தாங்க. அந்த இடஒதுக்கீடு இல்லாம திமுக கொடுத்துருமா? சொல்லுங்க. இடஒதுக்கீடு இருந்துச்சு, வேற வழியே கிடையாது, நீங்க கொடுத்தே ஆகணும். 100 சீட் இருந்துச்சுன்னா நீங்க கொடுத்தே ஆகணும். 50 பேர் பெண்கள் அதுல. அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனுக்காக கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது, இவங்க பெண்களுக்கு கொடுத்தாங்கல்ல, அந்த பெண்களை இவங்க எவ்வளவு மதிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நீங்க யோசிச்சு பார்க்கணும். சென்னையோட மேயர், தலைநகரம், தமிழகத்தின் தலைநகரம், அதுக்கு ஒரு பெண்ணை மேயரா போட்டிருக்காங்கன்னு எல்லாரும் சந்தோஷப்பட்டோம். ஆனா அந்த பெண் மேயரை எவ்வளவு சிறுமப்படுத்த முடியுமோ அவ்வளவு சிறுமப்படுத்துறாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க, முதலமைச்சரோட கான்வாயில அந்த மேயர் தொங்கிட்டு போனாங்க. அந்த பொண்ணு தொங்கிட்டு போனதை பார்த்தோம்ல, வெக்கப்பட்டு முகத்தை மறைச்சுக்கிட்டு கான்வாயில தொங்கிட்டு போக வச்ச பெருமை தான் இவங்களுக்கு. அப்புறம் சேகர் பாபு அமைச்சருக்கு கொடை பிடிச்சிக்கிட்டு நிக்குது இந்த அம்மா. மழை பெஞ்சா கொடை பிடிக்க வைக்கிறாங்க. இது மாதிரி ஒரு ஆண் மேயரா இருந்தா இவங்களால பண்ணுவாங்களா? இந்த மேயர் பதவியில இப்போதைய முதலமைச்சர் இருந்தார்ல ஒரு காலத்துல, அன்னைக்கு இவரை கொடை பிடிக்க சொன்னா கொடை பிடிப்பாரா? கான்வாயில தொங்கிட்டு வாப்பா அப்படின்னு தொங்குவாரா? அப்ப என்ன மாதிரியான சமத்துவம் இங்க இருக்கு? பெண்களுக்கு என்ன சமத்துவம் இவங்க கொடுத்துருக்குறாங்க சொல்லுங்க. மதுரையில் இருக்கிற மேயரு பதவியை ராஜினாமா பண்ணியாச்சு. அங்க மேயரே இல்லாம இருக்கு மதுரை கார்பரேஷன்ல. ஏன் சொல்லுங்க? அங்க இருக்கக்கூடிய ஊழல், வரி ஊழல் பண்ணி எல்லாம் பண்ணி ஒரு 20 பேர் மேல கேஸ் போட்டு அந்த மேயருடைய கணவரை அரெஸ்ட் பண்றாங்க. அப்ப ஏன் அரெஸ்ட் பண்ணாங்க? புரிஞ்சுக்கணும். அங்க மேயரா இருக்கிறது அந்த பெண் இல்ல, அவருடைய கணவர் தான் மேயரு. அப்படித்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். மேயரை அரெஸ்ட் பண்ணல, மேயர் மீது நடவடிக்கை எடுக்கல, மேயரோட கணவரை நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னா, அப்ப இங்க பெண்களை கவுன்சிலர் ஆக்குறாங்க, மேயர் ஆக்குறாங்க. ஆனா பின்னாடி இருந்து இயக்குவது ஃபுல்லா யாரு? அந்த பெண்ணோட கணவர், இல்ல கட்சியின் மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர். இதுல என்னங்க சமத்துவம் இருக்கு? பெண்களை சமத்துவம் கொடுத்துட்டேன் அப்படின்றது இதுதான் சமத்துவமா? இந்த சமத்துவம் யாரு கேட்டாங்க? இதுதான் பெரியார் சொன்ன சமத்துவமா? ஆவுன்னா தூக்கி பிடிச்சிக்கிறாங்க, பெரியார சொல்றாங்க. என்ன ஏதாவது அருகதை இருக்கா உங்களுக்கு? சொந்த ஒண்ணு வேண்டாம், நம்ம அவங்களுக்கு ஏத்த மாதிரியே பேசுவோம். நம்ம வன்மையாக எதிர்க்கிறோம் குடும்ப அரசியலை, குடும்ப ஆட்சியை. ஆனாலும் ஒரு பேருக்கு சொல்லணும்னா, அவங்க குடும்பத்துல இருந்த கனிமொழிய அமைச்சராக்க முடியுமா இவங்களால? துணை முதலமைச்சர் ஆக்கியிருக்காங்களே ஒரு மகனை. அப்ப நீங்க ஆண் வாரிசுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க, பெண்ணுக்கு அங்க முக்கியத்துவம் கொடுக்க மாட்டீங்க. இதுதான் இவங்க சொல்ற சமத்துவம், ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. இதுதான் திமுகல இருக்கு. கேட்டா ஆகுனா நாங்கள பெண்களை தூக்கி நிப்பாட்டிட்டோம், சொத்துரிமையை கொடுத்துட்டோம். என்னையா சொத்துரிமை கொடுத்தீங்க? இன்னைக்கு பெண்களுக்கு வீடுகள்ல சொத்துக்களை கொடுக்கறது இல்ல. இதுதான் நிதர்சனமான உண்மை. சொத்து உரிமை நீங்க வரும் வாயில சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க, ஆனா கிடைக்குதானா? நீங்க போய் செக் பண்ணுங்க. எத்தனை குடும்பத்துல கொடுக்குறாங்க பெண்ணுக்கு? பெண்ணுக்கு என்ன கொடுப்பாங்க? நகையை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன்னு அனுப்பிச்சு விட்டுறாங்க. ஆனா வீடோ அந்த நிலபுலனோ கொடுக்கணும்னா யாருக்கு கொடுப்பாங்க? பையனுக்கு கொடுக்குறாங்க. அப்புறம் நீங்க உங்க சொத்துரிமை கொடுத்தேன்னு நீங்க சொல்லி பேசி என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? ஒண்ணுமே கிடையாது. சும்மா வெறும் வாயில அப்பா சொன்னாரு, அடுத்து அவருடைய மகன் இன்னைக்கு ஸ்டாலின் சொல்றாரு, அடுத்தது அவருடைய கருணாநிதி பேரன் சொல்றாரு, அதுக்கப்புறம் அவருடைய அதுக்கு கீழே சொல்றதுக்கு ரெடியா இருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டு மக்கள் இப்ப ரொம்ப உஷாரா இருக்காங்கம்மா, ஒரு காலம் மாதிரி கிடையாது.
இவங்க சொன்னது எல்லாத்தையும் நம்பி இவங்களுடைய பேச்சுகளில் மயங்கி மேடை பேச்சுகளை வந்து அட்மயர் பண்ண காலம்லாம் போயிடுச்சு. இன்னைக்கு ஸ்டாலினே மேடையில பேசினா இங்கிலீஷ் வார்த்தைகள் தான் யூஸ் பண்றாரு. ஆங்கில வார்த்தைகளை அதிகமாக பயன்படுத்தி தான் இன்னைக்கு பேசுறாரு. பாத்தீங்களா? அந்த மேடையில மாசு கெத்து இல்ல, அதுக்கு மேலெல்லாம் பேசுறாரு. ஐடியாலஜிக்கல்ன்றாரு, என்னென்னமோ சொல்றாரு. ஃபுல்லா ஏன் சொல்றாரு சொல்லுங்க? இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களை கவரணும் அப்படின்னா ஆங்கிலத்தை உபயோகிச்சு ஆக வேண்டிய கட்டாயம். இப்ப தமிழை வளர்த்தோம், தமிழுக்காகவே நாங்கள்னு சொன்னவங்க இன்னைக்கு தமிழ் எங்க போச்சு? தமிழை மறந்து விட்டு தமிழை மட்டும் பேசிக்கொண்டிருந்த அரசியல் தலைவர்கள், அதாவது திமுக மேடைகளில் கர்ஜனை பண்ண தலைவர்கள் கூட இன்னைக்கு ஆங்கிலம் பேசியாக வேண்டிய கட்டாயத்திற்கு கொண்டு வந்து விட்டுருக்காங்க இன்னைக்கு தமிழ்நாட்டை. அப்படின்னா இவங்க எவ்வளவு சீர்கெட்ட ஒரு ஆட்சி பண்ணியிருக்காங்க. அப்ப தமிழை வச்சு பிழைப்பு நடத்தியிருக்காங்க, வேற ஒண்ணுமே நடத்தலையே. தமிழ் இன்னைக்கு சென்னையில் இருக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் எத்தனை பேருக்கு தமிழ் எழுத தெரியும் சொல்லுங்க? சென்னை விடுங்க, தமிழ்நாடு மொத்தமே எடுத்துக்கோங்க. எத்தனை பிள்ளைகள் வந்து தமிழ் படிக்கிறாங்க? 10th முடிச்சுட்டு என்னைக்கு +1 போன உடனே தமிழுக்கு பதிலாக வேற ஏதாவது பிரெஞ்சு எடுத்துக்கலாமா, ஜெர்மனி எடுத்துக்கலாமான்ட்டு ஓடுறாங்க. அப்ப இந்த லட்சணத்துல தான் தமிழ்ல வந்து தமிழை வந்து திமுகலாம் வளர்த்துருக்கு. அப்படிதான் நீங்க எடுத்துக்கணும். ஆகவே சும்மா இது வந்து தேர்தல் ஸ்டண்ட் அடிக்கிறது, மக்களை ஏமாத்த எதையாவது பேசுறது, கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு எடுத்து பண்ணாங்க. அப்புறம் அறிவு திருவிழான்னு பண்ணாங்க. இப்போ வந்து வெல்லும் தமிழ் பெண்கள்னு பண்ணியிருக்காங்க. கல்வியை வந்து முன்னேற்றிய பெருமை புரட்சி தலைவி அம்மா இருந்த காலத்திலே கொண்டு வந்துட்டாங்க. எல்லா மாநிலத்திலையும் டிராப் அவுட்ஸ் ஜாஸ்தி. 10th 8th படிக்க முடியாம விட்டுட்டு போறவங்க. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டில் அந்த பொசிஷன் இல்லை. இந்தியாவிலே அதிகப்படியான உயர்கல்வி படிப்பை வந்து நம்ம ஆட்சி காலத்துல தான் அதிக பேர் படிச்ச பெருமையை வந்து சேர்த்தான். அதுக்கான விருதுகள்லாம் வாங்கியிருக்கோம். அப்ப இவங்க வந்து ஏதோ நினைக்கிறாங்கங்க, இந்த ஒரு 4 வருஷம் ஆட்சி பண்ணிட்டோம், ஏதோ தமிழ்நாடே புரட்டி போட்டுட்டோம், அதுக்கு காரணம் நாங்க தான் அப்படின்னு சில பேர் பேசுறதும், திமுகவில் இருப்பவர்கள் பேசுறதும் ஒரு ஃபவுண்டேஷனே இல்லாம பண்ண முடியுமா? தொடர்ந்து 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த அதிமுக இருக்கும்போது எவ்வளோ பண்ணியிருப்போம்? இன்னைக்கு நேற்று சொல்லி முடியாதுங்க. அவ்வளவு நல்ல திட்டங்கள், நலத்திட்டங்களை மக்களுக்காக கொடுத்து எப்படி இருந்தது தமிழ்நாடு? எப்படி இருந்தது? இன்னைக்கு எப்படி இருக்கு? போதையில எங்க போய் நிக்கிறோம்? பெண்கள் பாதுகாப்புல எங்க போய் நிக்கிறோம்? சிறுமிகள் பாதுகாப்பு பத்தி என்ன இருக்கு? கல்வி நிறுவனங்கள், கல்வி இடங்களில் பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு? காவல்துறையை சார்ந்த பெண்களுக்கே இன்னைக்கு பாதுகாப்பு இல்லையே. வயசான அம்மா, முதியவர், பாட்டியிலிருந்து சின்ன வயசு சிறுமி வரைக்கும் பாதுகாப்பு இல்லையே. போதைய டன்னா பிடிக்கிறீங்களே. அப்ப எதுல முன்னேற்றி இருக்காங்க தமிழ்நாட்டை? சிந்திச்சு பார்க்கணும், மக்கள் சிந்திச்சு பார்க்கணும். இது சரியான நேரம். தமிழ்நாட்டின் தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரு நேரம் இது. இந்த டைம்ல நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. கண்டிப்பாக மக்கள் வந்து தெளிவா இருக்கிறாங்க, எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் தேர்தலுக்காக. நிச்சயமா இது வந்து அதிமுகவுக்கான ஒரு அடுத்த ஆட்சிக்கு வருவதற்கான நேரமா இருக்கும்.